எல்லா துரோகத்திற்கும் துணை நிற்கும் திமுக. திமுக ஆனாலும் துரோகிகளுக்கே ஓட்டு. உன் இனத்தை கொண்டும்போது கூட இருந்தவன் யார்? திமுக. நீட்டை கொண்டு வரும்போது கூட இருந்தது யார்? திமுக. ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது கூட இருந்தது யார்? திமுக. கொண்டு வந்தவன் யார்? காங்கிரஸ். ஆனாலும் நீ அவனுக்கு தான் ஓட்டு. ஆனா அண்ணா செத்துருச்சு, அண்ணா செத்து அழுகிற அழுகிற. நீ சிந்திய ஒரு சொட்டு கண்ணீருக்கு பழுக்கலடா. தேடடா, இதுக்கு தேடு. எத்தனை 5 போயிருக்கு, 5 தான் போயிருக்கு. நமக்கு தேர்தலுக்கு செலவு காசு வேணும்னா மறிச்சு 2 ஆம்புலன்ஸை புடுறா. தேர்தல் நம்ம நல்லா செலவு பண்ணி நல்லா வென்றலாம்டா. என்னடா பணம் இருக்குல்லடா. இந்த மாதிரி சிந்தனையில திராவிட மாடலுக்கு தாண்டா வரும். உலகத்துல எவனுக்கு வராதுடா. போலீஸ பக்கத்துல வச்சுக்கிட்டே காசு கொடுக்குறவன் இவன் மட்டும்தான்டா இருப்பான். இவன் மட்டும்தான் இருப்பான். ஐயோ ஐயோ ஐயோ. மீட்டோ மீட்டுடா தம்பி, மீட்டுடா. ஐ லவ் யூ ஆல். காங்கிரஸ் பாரதிய ஜனதா எதற்காக இந்த நாட்டை அவர்கள் தான் ஆளணுமா? மாநில உரிமை பேசுகிறாய். ஒற்றை கட்சி ஆட்சி இருக்கிற வரை கூட்டாட்சியும் தன்னாட்சியும் எப்படி மலரும்? எப்படி மலரும்? எல்லா மாநில உரிமையும் பறி கொடுத்தவர்கள் இந்த திராவிட கட்சிகள், பறித்துக் கொண்டு போனவர்கள் பாரதிய ஜனதா காங்கிரஸ், இந்த இந்திய கட்சிகள். இவை நாளையும் தாய் நிலத்தில் வைத்து வீழ்த்தாமல் எப்படி வெல்வாய்? உனக்கு இருக்கிற கடைசி கையிருப்பு தமிழ் தேசிய அரசியல் விடுதலை தான். தமிழ் தேசிய அரசமைப்பதுதான். தமிழ் தேசிய குடியரசு அமைக்கணும். விடுங்க விடுங்க, அவரா பேசுறாரு, அவரா பேசுறாரு. ஆமா, டாஸ்மார்க்ல தான் இங்க பாஸ் மார்க் வாங்கி ஓடிட்டு இருக்க. நீ இப்படி சிந்திச்சு பாரு, என்னென்ன மாற்றம்ங்க. ஒரு கல்வி அமைச்சர் எழுந்து சட்டசபையில் 80 விழுக்காடு கல்வியறிவு பெற்ற மாநிலமாக என் தமிழ்நாடு இருக்கிறது. அதை 100 விழுக்காடு முழுமையான கல்வியறிவு பெற்ற மாநிலமாக மாற்றுவதற்கு திட்டங்கள் வகுத்திருக்கிறோம். அதற்காக 15,000-20,000 கோடியை ஒதுக்குகிறது இந்த நிதிநிலை அறிக்கை என்று சொன்னால் அது எப்படி இருக்கிறது என்று பார். நிதியமைச்சர் எழுந்து 40,000 கோடிக்குத்தான் டாஸ்மார்க் வியாபாரம் நடக்கிறது ஆண்டு ஒன்றுக்கு. இதை 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு நாங்கள் திட்டங்கள் தீட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன? படிப்பவனை விட குடிப்பவன் எண்ணிக்கை கூட்டுவதற்கு திட்டம் தீட்டுகிற நாடை நீ என்றைக்கு கொளுத்த போகிறாய் என்று யோசி. என்னைக்கு திருந்த போற? என் உயிருக்கு நீங்க சொந்தங்களே, அவசர ஊர்தி போனாலே பயமா இருக்கு. எத்தனை கோடி போகுதோ. ஏன்னா நமக்கு தான் எடுத்து சொல்றான். அந்த பறக்கும் படைக்கு சொல்றானே இல்லையோ, அண்ணே அண்ணாமலை 3000 கொடுக்குறாருண்ணே, 3000 கொடுக்குறாருண்ணே. அண்ணே திமுக 1000 தானே கொடுக்குது, அண்ணே 3000 கொடுக்குறாருண்ணே. ஏதாவது பண்ண முடியுமாண்ணே அப்படின்னு. வேணா நீனு வரிசையில் நின்று வாங்கிட்டு போடான்னு தான் சொல்ல முடியுது. வேற என்ன பண்ண முடியும்? அண்ணே கள்ளக்குறிச்சியில் திமுக 1000ண்ணே, 1000ண்ணே. அண்ணே வேலூரில் திமுக 1000ண்ணே, 1000ண்ணே. தாய் குடும்ப தலைவிக்கு 1000, ஓட்டுக்கு 1000. அதுதான் அதை சொல்லிட்டேன்னு தான் கோவிச்சுக்கிட்டாங்க. இப்போ முன்னேறி இருக்காங்க. 500 ரூபாயில இருந்து 1000, கொஞ்சம் 500 ரூபா கூட்டியிருக்காங்க. அது நம்மளுக்கு பயந்து. இன்றைக்கு என்ன செய்தி? ஒரு சில பேருந்துகளை வைத்துக்கொண்டு தனியார் முதலாளிகள் லாபம் ஈட்டுகிற போது 22,742 பேருந்துகளை வைத்திருக்கிற அரசு
அரசு போக்குவரத்து பணிமனைகளை பல நூறு கோடிகளுக்கு வங்கிகளில் அடமானம் வைத்திருக்கிறது என்பதை அன்பு தம்பி தங்கைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா துறைகளிலும் இழப்பு, நஷ்டம். 9 லட்சம் கோடி கடனை தொடுகிறது தமிழ்நாடு அரசு. இந்திய நாடு 156 லட்சம் கோடி கடனை தொடுகிறது. ஆனால் இந்த கடன்களை பெற்று என் மக்களுக்கு தந்த ஒரே ஒரு நலத்திட்டம் ஒன்று. இந்த 1000 ரூபாய் எப்படி கொடுக்கப்பட்டது? தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களின் மேம்பாட்டுக்கு, அவர்களின் வளர்ச்சிக்காக, அவர்களுக்கான உதவிக்காக கொடுக்கப்பட்ட பணத்தை எடுத்து எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் 1000 கொடுத்து இன்றைக்கு அதையே பேசி வாக்க பறிக்கிற ஒரு இழிவான அரசியல் இந்த திராவிட மாடல் அரசியல். அதை யாரும் பேசல. SC/ST ஃபண்ட் எடுத்து எப்படி நீ கொடுத்த கேட்கல. இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பினீர்கள், ஒருவர் கேட்கல, கேட்க மாட்டார்கள். ஏன்? அவர்களுக்கு வாய் பூட்டு போடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தேர்தல் கூட்டு அங்கே. அதனால் அவர்கள் வாய் மூடி மௌனித்திருப்பார்கள். எதற்கும் அஞ்சாமல் துணிந்து பேச முடிகிறது என்றால் நாங்கள் தனித்து நிற்பதால் தான் எவருக்கும் அஞ்சாமல் துணிந்து பேச முடியும். அறிவார்ந்த தம்பி தங்கைகளே, கல்வி என்பது மானுட உரிமை. ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. இங்கே வகுப்பறைகள் அறிவு கருவறையாக இல்லாமல் வர்த்தகரையாக மாற்றப்பட்டிருக்கிறது. எத்தனை அவசர உறுதி, உயிர் காக்கும் உறுதி ஓடுது. நம்ம பேசி முடிக்கிறதுல இப்படி 10-12 போயிடும். எனக்கு இதை பார்க்கும்போதெல்லாம் தோணும், இதை பத்திரமா வச்சுக்கணும், ஒரு நாள் அதில் அவங்களை ஏற்றி அனுப்பணும்னு எனக்கு தோணும். பணத்துக்கு பதிலாக அவங்க பணத்தை ஏற்றி அனுப்பணும்னு தோணும். குஜராத் மாடல் என்ன தெரியுமில்ல? இந்தியாவிலே அதிகமாக கர்ப்பப்பையை வாடகைக்கு விட்டு வாழுகிற தாய்மார்கள் இருக்கிற மாநிலம் குஜராத். இதுதான் குஜராத் மாடல். திராவிட மாடல் என்றாலும் தெரியுமில்ல? இந்திய நிலத்திலே அதிக திருட்டு பயல்கள் தலைவராக இருக்கிற நாடு கட்சி தான். அதான் திராவிடம். ஒருத்தங்க இடிஞ்சு சிதிலமடைந்து இருக்கிற பள்ளிக்கூடத்தை சீரமைக்க பணம் ஒதுக்க முடியல. சமாதி கட்ட எதுக்கு இவ்வளவு பணம் எப்படி வந்துச்சு? கேட்கல. நீ கேட்க மாட்டாய். என்ன கூட்டு, தேர்தல் கூட்டு, ஓட்டு. நான் கேட்பேன், ஏன்? எதற்கு மஞ்சாத பிரபாகரனின் மகன் 20 நாடுகளின் துணை கொண்டுதான் விடுதலை புலிகளை இறுதி போரில் வீழ்த்த முடியும் என்கிற நிலையில் கட்டமைச்சிருந்தான் தலைவன். உலக நாட்டு ராணுவங்கள் எல்லாம் அவன் ஒருவனை எதிர்த்தது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் எங்களை மட்டும் எதிர்க்கிறது. ஒரே ஒரு கட்சி, நாம் தமிழர் கட்சி. தனித்து நிற்பதில் தாழ்ச்சி இல்லை, வீழ்ச்சி இல்லை, பெருமை. ஏன்? தனித்துவத்தோடு நிற்கிறோம். சரி என்றால் சரி, தவறு என்றால் யாரு செய்தாலும் தவறு. அப்படிதான் கோட்பாடு இருக்கணும். அவர் ஏதாவது பேசினா கோச்சு பாரோ, அடுத்த முறை கூட்டணியில் இருந்து நம்மளை கழட்டி விட்டுருவாரோ? என்ன இருக்குது? சமூக நீதி பேசினீர்கள். 22 இடத்துல எத்தனை இடம் கொடுத்திருக்க? பெண்களுக்கு எவ்வளவு இஸ்லாமிய கிறிஸ்தவர் கொடுத்திருக்கிறார் ஐயா ஸ்டாலின்? கேளுங்க. எங்கே கொடுத்திருக்காரு? 19 எங்கே கொடுத்தார்? எங்கே கொடுத்தார்? ஒரே ஒரு கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லிமுக்கு கூட்டணிக்கு ஒரு சீட்டை கொடுத்துட்டு மொத்த இஸ்லாமிய ஓட்டையும் வாங்கிட்டு போறது. அறியாததா? உலகத்தின் குப்பை மேடு இந்தியா, இந்தியாவின் குப்பை மேடு தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் குப்பை மேடு கடலூர். ஒவ்வொரு ஆண்டும் பெருவெள்ளத்தில் மிதக்கிறாய். அதற்கு என்ன முன்னெச்சரிக்கை? அதற்கு என்ன நடவடிக்கை? நிரந்தர தீர்வு. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பிறகு அரிசியும் பருப்பும் வேட்டியும் நிவாரணமும் கொடுப்பது அல்ல தீர்வு. நிரந்தர தீர்வு வேணும். அதுக்கு என்ன வழி? விழுகிற மழை துளியை வீணாக விடாமல் சேமிக்கிற ஒரு திட்டம் இருக்கா? நம் பாட்டன் அரசேந்திர சோழன் கட்டிய ஏரி, வீராணம் ஏரி 16 கிலோமீட்டர், ஒரு சிறிய கடல். அது ஒரு கடல். என் ஊர் ராமேஸ்வரத்தில் இருந்து மன்னாருக்கு சரியாக 16 கிலோமீட்டர் கடல். கடலின் பரப்பு, நீர பரப்பே 16 கிலோமீட்டர். அந்த 16 கிலோமீட்டர் வீரா நாராயணன் ஏரி. அதை தூர்வாரி பராமரிக்க முடியாதா?
இந்த நீரை சேமித்து தஞ்சை காவிரி டெல்டா படுகைக்கு வேளாண்குடி மக்களுக்கு கொடுத்து விட முடியாதா? அதற்கு ஏதாவது திட்டம் இருக்கா? நீ பாரு, அண்ணன் முடிக்கிறதுக்குள்ள இன்னும் எத்தனை போகுதுன்ற காசு கொடுக்கறத விட்டு வாங்கி இந்த காவாடி போயிடுங்க. பறக்கும் படை இருக்கும் படைன்னு வச்சுக்கிட்டு யாரு அம்மாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கேங்க. பணம் கட்டணுமே டாக்டருக்கு, இல்லை ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. நோ, இது எங்க ஆப்ரேஷன், காசை கொடு. நீ இங்க பாரு, எப்படி பார்த்தாலும் இந்த நாட்டில் வாழ்றதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. இவங்களை மொத்தமா காலி பண்ணணும். கிளீன் இந்தியா என்றால் இவர்கள் எல்லாரையும் கூட்டி சுத்தம் பண்ணுவதுதான் கிளீன் இந்தியா. இன்னும் ஒரு முறை பாரதிய ஜனதா நாட்டை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கீங்க, முடிஞ்சு. அவரே சொல்லிட்டாரு, 10 ஆண்டுகளின் மக்களுக்கு நான் சூப் கொடுத்து கொண்டிருந்தேன், அடுத்து என்ன குடிப்பீர்கள்? ஸ்ட்ரைட் பாலிடால் பாய்சன் தான் கொடுத்தா அனுப்பிட்டே இருப்பேன். ஏன்னா இவங்க ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்க, உடன் பிறந்தவனே ஏழ்மையை ஒழிக்க வேண்டும், என்ன செய்யலாம்? ஏழ்மையை ஒழிக்க வேண்டும், என்ன செய்யலாம்? ஏழைகளை கொன்று விடு. குடிசையில்லா நகரம் உருவாக்கலாம், என்ன செய்யலாம்? குடிசையை கொளுத்தி விடு. இதான் நடந்தது.